ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி. உன் துயர் துடைத்தோரை ஸ்தோத்தரி, உன் துயர் துடைத்தோரை ஸ்தோத்தரி. மனிதனாய் மாற்றினார் ஹல்லேலூயா, மனிதனாய் மாற்றினார் ஹல்லேலூயா. ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி. மாரிட கரத்தல் காப்போரை ஸ்தோத்தரி, மாரிட கரத்தல் காப்போரை ஸ்தோத்தரி. கலக்கமெல்லாம் மாற்றினார் ஹல்லேலூயா, கலக்கமெல்லாம் மாற்றினார் ஹல்லேலூயா. ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி. ஜீவன் பலன் நீந்தோரை ஸ்தோத்தரி, ஜீவன் பலன் நீந்தோரை ஸ்தோத்தரி. மைந்தனாய் மாற்றினார் ஹல்லேலூயா, தம் மைந்தனாய் மாற்றினார் ஹல்லேலூயா. ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி. நானே வழி என்றோரை ஸ்தோத்தரி, நானே வழி என்றோரை ஸ்தோத்தரி. சத்தியம் ஜீவன் நீந்தாரே ஹல்லேலூயா, சத்தியம் ஜீவன் நீந்தாரே ஹல்லேலூயா. ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி. நித்திய வாழ்வு தருவோரை ஸ்தோத்தரி, நித்திய வாழ்வு தருவோரை ஸ்தோத்தரி. நீதியின் பாதையில் நடத்தினார் ஹல்லேலூயா, நீதியின் பாதையில் நடத்தினார் ஹல்லேலூயா. ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதனியின் ஜெப நேரத்திற்கு உங்களுடைய அன்பாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தரவும், ஜெபம் பண்ணுவதனால் மேன்மைகளை பெறவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதத்திலே பார்க்கிறோம்,
சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 16ஆம் வாக்கியத்திலே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். உயரத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்தாரா? முதலாவது கையை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஜலப்பிரவாகம் என்று சொன்னாலே என்ன என்று சொல்லி அதை புரிந்து கொள்ள முடியாது இருக்கிறார்கள். அண்மையிலே டெக்சஸிலே ஃப்ளாஷ் ஃப்ளட் என்று சொன்னார்கள். அதில் 100க்கும் மேலான மக்கள் மரித்து போனார்கள். அந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் என்று சொன்ன உடனே அந்த கேம்ப் சைட்டில் இருந்த அத்தனை மக்களும் பாதிப்படைந்தார்கள். என்னுடைய வீடு ஒரு ஆற்றுக்கரையில் இருக்கிறது. சில நேரங்களிலே, முந்தின நாட்களிலே அடிக்கடி இந்த வெள்ளம் வருவது உண்டு. இந்த ஃப்ளட் வரும் பொழுதெல்லாம் பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், பலவிதமான பூச்சிகள், பலவிதமான சர்ப்பங்கள், இதோடு மாத்திரமல்ல, வீடை அந்த வெள்ளம் போன பிறகு வீட்டை சுத்தம் பண்ணுவது அதைவிட பெரிதான ஒரு காரியம். ஆனால் வாழ்க்கையிலே நமக்கு வெள்ளம் போல சத்துரு வரலாம். நம்முடைய தேவனோ நம்மை அதிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். சத்துருடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடாதபடி அந்த வெள்ளம் போல வருகிற நிகழ்ச்சிகளிலெல்லாம், வெள்ளமானது நம்மை மோதி அடிக்கிற வேளையிலெல்லாம் நம்மை கை தூக்கி எடுக்கிற தேவன். நம்முடைய கையை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவேளை இன்றைக்கு அந்த அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் மனதில் வைத்துக்கொள்ள முடியும். நான் வெள்ளத்தை அடித்து கொண்டு வருகிற வெள்ளத்தை நான் எதிர்நீச்சல் போட்டு போய்விடு என்று சொல்கிறேன் என்று சொன்னால் வாழ்க்கையிலே உங்கள் ஜீவனை இழந்து போவீர்கள். எங்கள் வீட்டின் அருகே வந்த வெள்ளமானது ஒரு 3 அல்லது 4 அடி தான் தண்ணீர் உயரமாக இருந்தது. அந்த தண்ணீர் விரைவாக வந்து கொண்ட போது ஒரு குடும்பத்தார் தங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தகப்பனாரும் 2 வாலிபர்களும் முந்தி சென்றார்கள். முதலாவது ஒரு வாலிபன் அந்த தண்ணீரின் வேகத்தில் இழுத்துச் செல்லப்பட்டு விட்டார். அதோடு தகப்பனாரும் போய்விட்டார். 3வது வாலிப பிள்ளையும் இழுத்துச் செல்லப்பட்டு விட்டார். அவர்கள் எதிர்பார்த்த அளவிலே அந்த வெள்ளத்தின் நீர், அந்த ஜலப்பிரவாகத்தின் நீர் அப்படி காணப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி பலவிதமான ஜலப்பிரவாகங்கள் உண்டு. சத்துருவினால் வருகிற வெள்ளங்கள் நம்மை அடித்து செல்ல வேண்டும், நம்முடைய ஜீவன் அவ்வளவுதான் என்று சொல்லி, முடிய வேண்டும் என்று சொல்லி அவன் போராடி கொண்டு வருகிற நிகழ்ச்சிகள் உண்டு. ஆனால் கர்த்தரோ நம்மை நேசிக்கிறபடினால் அவருடைய அன்பின் கரங்கள், அந்த ஆணி பாய்ந்த கரங்கள் நம்மை தூக்கி எடுக்கிறது. அநேக நேரங்களிலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படியாய் சொன்னதை பார்க்கிறோம். கர்த்தர் என் பலன், நான் கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுவேன். தன்னுடைய அன்பை கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு மனிதனாய் இருந்தபடினாலே ஜலப்பிரவாகம் மிகுந்த வேதிக்கத்தில் வந்தாலும் ஜலப்பிரவாகம் அவனை அடித்து செல்லாதபடி அவனை தூக்கி எடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் இயேசுவை நேசிக்கும் போது, அவர் சமூகத்தை நாடும்போது, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரோதமாய் வருகிற எல்லா பொல்லாப்புகள், எதிர்ப்புகளுக்கும் நம்மை மறைத்து தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னுமா வேதத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய வல்லமையான செயலை பார்க்கிறோம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம்
2ஆம் வாக்கியத்திலே பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இங்கு பார்க்கிறோம், உளையான சேரிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். உளையான சேர். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆற்றின் பகுதியிலே காணப்படுகிற சில போராட்டமான காரியங்களை அறியாதிருக்கிறார்கள். சில பகுதிகளிலே இந்த சொருகு மணல் என்கிற சேறு இருக்கும். சில இடங்களிலே சுழல் இருக்கும், வேர்ல்பூல். தண்ணீர் இராது, பார்ப்பதற்கு தண்ணீரே இராது. ஆனால் காலை வைத்தால் அதற்கு பிறகு வர முடியாது. எங்கள் திருச்சிக்கு அருகே உள்ள காவிரி ஆற்றில் இது அதிகமாய் உண்டு. காவேரி கொள்ளிடம் என்று 2 பிரிவாக ஒரு இடத்திலே பிரிகிறது. அந்த பிரிகிற பகுதியிலே மிகுதியாக இந்த வேள்பூலும் இந்த சொருகு மணலும் உண்டு. இதில் அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள், தங்கள் சந்ததியை இழந்து போயிருக்கிறார்கள். அந்த பகுதிகளெல்லாம் எச்சரிப்பு பலகை வைத்திருக்கும். தண்ணீரில் இறங்காதே, தண்ணீரில் இறங்காதே என்று சொல்லி எச்சரிப்பு போர்டு வைத்திருக்கும். இதை ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியர் தான் அந்த இடத்திற்கு பொறுப்பாளராக இருந்து பார்த்து வருகிற ஒரு மனிதராக இருந்தார். ஒரு யங்மேன். திருச்சியிலே உறையூர் பகுதியிலே அவர் வசித்து வந்தார். ஆனால் அவரே அந்த எச்சரிப்பு என்ன என்று சொல்லி அறியாதபடி சாப்பிட்ட பின் கைகளை கழுவுவதற்கு அந்த தண்ணீரில் இறங்கிவிட்டார். அவருடைய வாழ்க்கையானது அந்த இடத்திலே முடிந்து போய்விட்டது. அந்த மெரிக்லே, அந்த உளையான சேறு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமிழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒருவரும் உதவி செய்ய வரமாட்டார்கள், பார்த்து கொண்டு இருப்பார்கள் ஒழிய உதவி செய்ய வரமாட்டார்கள். அந்த இன்ஜினியருடைய வாழ்க்கை அப்படி தான் முடிந்து போனது. யோசித்து பாருங்கள், இந்த உளையான சேற்றிலிருந்து ஒருவரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது, ஒருவரும் முன்வர மாட்டார்கள் என்கிற நிலையிலிருந்து உங்களையும் என்னையும் நேசிக்கிற கர்த்தர் தன் ஜீவனையே நமக்காய் பணயமாய் கொடுத்து அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தியிருக்கிறார். கன்மலை என்று சொன்னாலே மீண்டுமாய் நீ விழுந்து விடாதபடி உன் கால்கள் உறுதியாய் நிற்கத்தக்கதான இடத்திலே அவர் நிறுத்தி புது பாடல்களையும் கொடுத்து கர்த்தருக்கு சாட்சியை வாழ உழைக்க உன்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அவை தேவனுடைய செயலை பார்க்கும் பொழுது ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன் இங்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாவ உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார். விட முடியாத பாவ பழக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற தேவனுக்கு பிரியமல்லாத பண்புகள், இவைகளின் மத்தியிலே உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவ இன்றைக்கு அந்த அன்பின் தேவன் வல்லமையான காரியங்களை செய்கிறவர். அதோடு மாத்திரமல்ல, நாம் சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13ஆம் வாக்கியத்திலே மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, மரண வாசலிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன், தப்ப முடியாது, மரணம்தான் நேரிடும் என்கிற போராட்டமான நிலைமை, போராட்டமான நோய், வேதனையான வாழ்க்கையின் சூழ்நிலை, என்ன செய்வது என்று அறியாத நிலையில் வாழுகிற உங்களையும் என்னையும் அவர் தூக்கி எடுக்கிற தேவன்.
அந்த மரண வாசலிலே மடிந்து போய்விடாதபடி, அழிந்து போய்விடாதபடி அவர் தூக்கி எடுத்து ஜீவ நாட்களை தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இது பெரிதான ஸ்லாக்கியத்தை அறிந்து அவருடைய பாதலை தாழ்த்துவாய் என்று சொன்னால் அந்த அன்பின் தேவன் உங்களை தூக்கி சுமந்து செல்வார். தூக்கி சுமந்து செல்கிற தேவன், அவர் கைவிடாத தேவன். ஒருவேளை நினைக்கலாம், அவர் என்னை விட்டு விட்டார், என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லியிருக்கலாம். அவர் கைவிடாத தேவன். அவை மரண வாசலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு ஜீவிக்கிறவராக இருக்கிற அப்படினால் அவர் துதியெல்லாம் சொல்லுகிற மக்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அவர் சமூகத்தை நோக்கி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, உடையான சேற்றிலிருந்தும் கர்த்தாவே ஜலப்பிரவாகங்களிலிருந்தும் கர்த்தாவே மரண வாசலிருந்தும் எங்களை தூக்கி எடுத்து எங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிற தேவன், எங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்துகிற தேவன் நீர். நாங்கள் அற்புதமான காரியங்களை காணும்படியாய் உதவி செய்யும். கலங்காது இருக்கத்தக்கதான காலங்களை தாருங்க தாவே. நாங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயங்கொள்ள உதவி செய்யும். தெய்வ சமாதானம் உண்டாகட்டும். தெய்வ பிரசன்னம் பெருகிடுங்க தாவே. கத்தாவே, என்னுடைய ஜெப நேரம் இன்னும் முதல் நிறைவாக இருக்கட்டும், பிரியமாக இருக்கட்டும். கத்தாவே, இன்றைக்கு எங்களை தூக்கி எடுக்கிற தேவ நீர் என்று அறிந்து எங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டமானாலும், எந்த பலவீனமானாலும், எந்த பாவ பழக்கமானாலும் அவர் எங்களை தூக்கி எடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறபடினால் கோடாக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.